நிறைய பேர் வெளியே போனால் ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லை ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது அது மாதிரி சாப்பிடும் போது ஒத்துக்காமல் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகும். ஆமாங்க. அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணால் சரியாகும்? சார் உடனே இப்போ நீங்கள் நல்லா இதுங்க, இப்போ நம்ம வெளியே எந்த இடத்துல சாப்பிடுவோம், மனுஷனுக்கு வந்துங்க நம்ம எல்லாத்தையும் விட ஆரோக்கியம் பெருசாக ருசி பெருசான்னா மனுஷனுக்கு நாக்கு தான் பெருசு, எது ருசி தான் பெருசு தான். அப்போ அதையே அது வந்து சரி பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே நல்லா நம்ம தெரிஞ்சிங்க தான் வந்துக்கிறோம் நல்லா இருக்குன்னு நினச்சி போய் சாப்பிடுவோம். யதார்த்தமாக அது 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு தான் பேதியாக, அதனால் ஹோட்டல் கரையை நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஏதோ ஒத்துக்கல, அதனால் வாந்தியோ பேதியோ ஆகுது. சரி, இந்த வாந்தி பேதின்னா 15 வயசுக்கு மேலே கணக்கு வச்சிங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் பெருங்காய்ப்பொடி, சும்மா ஒரு கலக்கிற அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஒரு 2 வேளையோ 3 வேளை குடித்தா எப்பேற்பட்ட வாந்தி பேதி, உணவு நஞ்சினால் வரக்கூடிய ஃபுட் பாய்சனால் வரக்கூடிய எந்த மாதிரி வாந்தி பேதி இருந்தாலும் அப்போவே நிற்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய்ப்பொடி 1/2 ஸ்பூன். இன்னும் பேதி கொஞ்சம் வலிச்சு போகுதுன்னு நினச்சா இஞ்சி சாறு தொப்பில் சொதம்ப வச்சா அப்போவே நிற்கும், பேதி நிற்கும் உடனடியாக. இதே குழந்தைகளுக்குன்னா அளவு கம்மிங்க, 1/4 ஸ்பூன் சாப்பிட்லாம். இல்லை 1 வயசு குழந்தைன்னா கடுகளவுக்கு மஞ்சத்தூள், கடுகளவு பெருங்காய்ப்பொடி சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இஞ்சி சாறு ஒரு சொட்டு தொப்பில் வச்சா வாந்தி பேதி அத்தனை நிற்கும். இந்த மஞ்சத்தூள் பெருங்காய்ப்பொடியில் பிப்பு அரிப்புக்கும் கேட்குங்க, எப்பேற்பட்ட பிப்பு அரிப்புக்கும் கேட்கும். எந்த பூச்சி கடித்தாலும் முதலுதவி தான். நீங்கள் தேன் பூச்சி, செய்யான், பூரான், குளவி எது கடித்தாலும் முதலுதவி இதுதான். அது உள்ளே குடிக்கிறதுங்களா இல்லை மேலே இல்லை மஞ்சத்தூள் பெருங்காயப்பொடி தண்ணியில் கலந்து குடிக்கணும், அவ்வளோதான். 2 வேளையோ 3 வேளை. நீங்கள் நாய் கடித்தாலும் அதே தான், அத்தனையும் உங்களுக்கு கேட்குங்க. அது அற்புதமாக வேலை செய்யும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும்.